ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் கிரேவி தான். இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து நம்ம நான்வெஜ் டேஸ்ட்டை விட சூப்பராகவே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி வந்து சாதத்தோட, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 350 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் பூ எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் உள்ள சேர்த்திக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நம்ம வந்து வெங்காயம் வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ண தேவையில்லை. மீடியம் சைஸ் கட் பண்ணாலே போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூவை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ அந்த பூவை எடுத்து இந்த மசாலா கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பூ நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயமும் முந்திரியும் சேர்த்து வதக்கி ஆற வச்சு வச்சுருக்கோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இன்றைக்கி இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளியை 4ஆக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதையே நம்ம பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சூடானதும் 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஒரு தரம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். வெங்காய பேஸ்ட்டோடவே நான் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். அது எடிட்டிங்கில் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நமக்கு வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். தக்காளி வந்து நம்ம அரைச்சி சேர்த்திக்கிறதுனால இதில் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்ம அந்த தண்ணி வற்றி நல்லா தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட மசாலா சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்திக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா தான் இந்த கிரேவியோட ஹைலைட்டு. இப்போ மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசம் போய் எண்ணெய்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த மசாலா எல்லாம் இந்த காயோடு ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியே சேர்த்திக்கிறேன். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கப் அளவுக்கு இருக்கும். நமக்கு கிரேவி திக்காக வேணுங்கிறதுக்காக நான் தண்ணி வந்து 1 கப்பு தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இந்த கிரேவி வந்து சாதத்தோட, சப்பாத்தி எல்லாத்தோடுமே சாப்பிடலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி சாம்பார் சாதத்தோடு தான் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்திருந்த தண்ணியெல்லாம் வற்றி எப்படி ஆயிலெலாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 1 நிமிஷம் போல் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நமக்கு 1 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், ஆயிலெலாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை உள்ளே தூவிக்கலாம். தூவிட்டு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.